ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு வைக்கிறோன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி விட்ட மீன் குழம்பு. தேவையான பொருள்: ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, இஞ்சி ஒரு துண்டு, அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அரை மூடி தேங்காவை அதுவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, புளி உங்கள் தேவைக்கு. ஒரு ஜாரில் தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் நீங்கள் எடுத்துருக்க அந்த புளி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டு அதில் போட்டு அதையும் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதில் போட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் எண்ணெய் வரணும். எண்ணெய் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் நீங்கள் அந்த மிக்ஸி ஜார்லேருந்து அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அதுலேயே தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி வரும்போது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் துண்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது உங்கள் புளிப்புக்கு தான். இல்லை அப்போ போட்ட புளியே உங்களுக்கு போதும்னா வேண்டாம், போட தேவை. இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா நீங்கள் கழுவி வச்சுருக்க அந்த மீனை இதில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டோன்னு அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு. இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.